வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசு ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு மேலும் மேலும் ஒரு பெரிய விதமான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு வாரமும் நம்ம தியேட்டர்ஸ் வீலாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி ஒரு ஊரோட ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு வீலாகையும் நம்ம தியேட்டர்ஸ் வீலாகையும் நம்ம பார்த்து தான் இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வாரம் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர்ஸ் வீலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் தியேட்டர்ஸ் வீலாக். திண்டுக்கல்லை தேட்டர்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி திண்டுக்கல்னாலே நம்ம மனசில் வர்றது பிரியாணி தாங்க. அப்படி ஒரு ஃபேமஸான ஒரு ஊர் தான் நம்ம திண்டுக்கல். திண்டுக்கல் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு ஃபேமஸாக இருந்தாலுமே, பிரியாணிக்கு ஃபேமஸாக இருந்தாலுமே, பூட்டுக்கு ஃபேமஸாக இருந்தாலுமே, இந்த திண்டுக்கல் தியேட்டர் தியேட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரசிகர்களோட செலிப்ரேஷனே வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க. திண்டுக்கல் பூட்டு, திண்டுக்கல் பிரியாணி, இது திண்டுக்கல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி, 66 கிலோமீட்டர் ஃப்ரம் மதுரை, 72 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் கரூர். இப்படி பக்கத்தில் சுற்றுப்புறம் இருக்கிற ஏரியாக்களையே ஒரு பிரியாணிக்கு ஃபேமஸான ஒரு ஊர் தான் நம்ம திண்டுக்கல். இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற தேட்டர்ஸு என்னென்ன இருக்குது, அதோட ஒரு தேட்டர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி அண்ட் நாகா சினிமாஸ் திண்டுக்கல்லுங்க. திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கார்னிவல் சினிமாஸ் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம திண்டுக்கல் ஏரியாவையே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்படி தான் ஒரு நிச் ஏரியாவை கவர் பண்ணி ஸ்லோவாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுல கார்னிவல் சினிமாஸில் கிட்டத்தட்ட ஒரு 130க்கு மேலே ஸ்க்ரீன்ஸ் இந்தியாவிலே இருக்குது. இவங்க இப்போ ஃபோக்கஸ் பண்ண ஒரு ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் திண்டுக்கல் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. கார்னிவல் சினிமாஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபார்மேட் இருக்குங்க. அந்த செட் ஆஃப் ஃபார்மேட்டில் தான் இந்த லக்ஷ்மி அண்ட் நாகா சினிமாஸை ஒரு மினி சினிப்ளெக்ஸாக மாற்றிருக்காங்க. ஒரு ஃபுட் கோர்ட் ஃபெசிலிட்டி நம்ம ரெனோவேஷன்ஸ்க்கு அப்புறம் கார்னிவல் சினிமாஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. நம்ம லக்ஷ்மி அண்ட் நாகா சினிமாஸ்லேருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணிச்சா அப்படின்னா ஒரு 100% பூர்த்தி பண்ணாட்டியும் ஒரு 75% பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷனை அவங்க பூர்த்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். 5 ஸ்க்ரீன் கொண்ட லக்ஷ்மி அண்ட் நாகா சினிமாஸ் கார்னிவல் சினிமாஸ் ஃபார்மேட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிஜிட்டல் சவுண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் கொஞ்சம் லைட்டாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஸ்க்ரீன் ப்ரொஜெக்ஷனையும் பார்த்திங்கன்னா பெக்குலியராக ஆக்கியிருக்காங்க. கார்னிவல் சினிமாஸை பொறுத்த வரைக்கும் மற்ற சிட்டிஸில் பார்த்திங்கன்னா டால்பி அட்மாஸ் அண்ட் 4K ப்ரொஜெக்ஷன்ஸ் கொண்ட சில தியேட்டர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பட் நம்ம திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்தளவுக்கு ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணாட்டியும் 2K ப்ரொஜெக்ஷனில் JBL ஸ்பீக்கர்ஸில் டிஜிட்டல் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பிக்சர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகே லெவல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சீட்டிங்கும் பார்த்திங்கன்னா நிறையவே பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளாக அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு தியேட்டரில் மட்டும் மெயின் ஸ்க்ரீனில் மட்டும் பார்த்திங்கன்னா 350 சீட்டுக்கும் மேலே இருக்குது. மிச்சம் இருக்கிற எல்லா ஒரு 4 சீட்லேயும் ஒரு ஸ்க்ரீன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா 200லேருந்து 250 வரைக்கும் தான் நம்ம சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. லைட்டிங் என்ஹான்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 5 ஸ்க்ரீன்லேயும் வேறு லெவலில் போட்டிருக்காங்க. பட் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் சவுண்டு குவாலிட்டியும் தரமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் மக்களோட கருத்து. இன்னும் கொஞ்சம் அவங்க சீட்டிங்கு அப்புறம் அந்த விஷுவல் இம்பேக்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த சவுண்ட் இன்ஜினியர்ஸ், ப்ராப்பரான ஒரு சவுண்ட் இன்ஜினியர்ஸில் அந்த ப்ராப்பரான அந்த ஃபிக்ஸிங்லாம் ப்ராப்பராக பண்ணாங்க அப்படின்னா தியேட்டர் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் இப்போ காம்படிஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா வந்துருச்சு. ஏன்னா இந்த திண்டுக்கல் லொக்காலிட்டியே கார்னிமா சினிமாஸ் குத்தகை எடுத்திருக்க அளவுக்கு கம்ப்ளீட்டாக அவங்க எல்லா தியேட்டர்ஸ்லேயும் அந்த ஃபார்மேட் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் அவங்க என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி பக்காவான ஒரு ரெனோவேஷன்ஸ் இன்னும் நம்ம பண்ணாங்க அப்படின்னா நம்ம நாகா சினிமாஸ் கார்னிவல் சினிமாஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. ஏசியோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா தரமாகவே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த ஆம்பியன்ஸ், அந்த இன்னர் ஒர்க் ஆர்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஏஸ்தெட்டிக்காகவும் அழகாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஒரு ஃபேமிலியாக ஒரு படம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம திண்டுக்கல்லில் லக்ஷ்மி அண்ட் நாகா சினிமாஸ் ஒரு தரமான ஒரு சாய்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் தியேட்டர்ஸ் எல்லாமே ரெனோவேட் ஆகிட்டே இருக்குது. நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லே மற்ற ஊருக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு பயங்கரமாக ஒரு டெவலப்மெண்ட்ஸோட தியேட்டர்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மை.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு தேட்டருங்க. ஆர்த்தி கிராண்ட் சினிமாஸ் திண்டுக்கல். ஆர்த்தி கிராண்ட் சினிப்ளெக்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு ஃபார்முலேஷனில் ஒரு வித்தியாசமான ஒரு தேட்டராக நம்ம திண்டுக்கல்லில் வந்து இருக்குது. இந்த ஆம்பியன்ஸ்லையும் சரி, சீட்டிங் கெப்பாசிட்டியும் சரி, அந்த பக்காவான அந்த ஏஸ்தெட்டிக் லுக்காகவும் சரி, லைட்டிங்கும் சரி, ஸ்பீக்கர்ஸும் சரி, எல்லாமே வந்து தரமாக வேறு லெவலில் வந்து ரெனோவேட் பண்ணி இப்போ வச்சுருக்காங்க. இந்த ஆர்த்தி கிராண்ட் சினிமாஸில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்க்ரீன் இருக்குங்க. 5 ஸ்க்ரீனுமே முத்தாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. இப்போது இந்த பொங்கலுக்காக இந்த ஆர்த்தி கிராண்ட் ப்ளெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பர் அண்ட் பிரைட்டர் சினிமா அதாவது இந்த ரீஇமேஜின் பண்ணுற அளவுக்கு நியூ லேசர் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. முக்கியமாக வந்து ஸ்க்ரீன் 3லையும் ஸ்க்ரீன் 4லையும் வந்து ஒரு புது லேசர் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 5 ஸ்க்ரீன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பார்கோட் 2K ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து டால்பி அட்மாஸ் சவுண்ட் சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி 3D ஸ்க்ரீன் சப்போர்ட்டிங்கும் இதில் இருக்குது. இதுதான் வந்து இப்போதைக்கு ஒரு டெக்னிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் அண்டு என்ன சொல்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இப்போது நம்ம ஆர்த்தி கிராண்ட் சினிமாஸில் வந்து பண்ணியிருக்காங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஏஸ்தெட்டிக் லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லாவே அட்ராக்டிவாகவே இருக்குது. இப்போது திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் எல்லா தேட்டருமே வந்து ஒரு சினிப்ளெக்ஸு, ஒரு மல்டிப்ளெக்ஸ் ரேஞ்சில் தான் இப்போ வந்து உருவாகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்த அந்த நாகா சினிமாஸ்லேயும் ஒரு 5 ஸ்க்ரீன் இருந்துச்சு. இப்போது இந்த ஆர்த்தி கிராண்ட் சினிமாஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்க்ரீன் வந்து ஒன்றுமே வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து ஒரு பெரிய மெயின் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா 450 ஸ்க்ரீனும், அதுக்கு அடுத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 200லேருந்து 250யும், ஒரு தேட்டரில் வந்து 195 ஸ்க்ரீன்ஸுமே சீட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கம்பேக்டான ஒரு சினிப்ளெக்ஸ் தேட்டர் வந்து ஆர்த்தி கிராண்ட் சினிமாஸ் வந்து உருவாகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு 85% வந்து அவங்க ரெனோவேஷன்ஸ் ஒர்க்கு, அப்புறம் வந்து என்ஹான்ஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் 4K ப்ரொஜெக்ஷன்ஸு, 7.1 டால்பி ஸ்பீக்கர்ஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அடுத்து நம்ம வரிசையில் பார்க்கக்கூடிய ஒரு தேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமா ராஜேந்திரா சினிமாஸ். உமா ராஜேந்திரா சினிமாஸ் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரோட்டில் எழில் நகரில் தான் வந்து இந்த திண்டுக்கல்லில் உமா ராஜேந்திரா சினிமாஸ் வந்து இருக்குது. உமா ராஜேந்திரா சினிமாஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆக்குபென்சி கொண்ட ஒரு தேட்டர் இன் திண்டுக்கல். இந்த தேட்டரில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் வந்து 4K டால்பி அட்மாஸ் கொண்ட ஒன் ஆஃப் த தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உமா ராஜேந்திரா சினிமாஸ் அப்படின்னு சொல்லலாம். தேட்டரை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்லேயே நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இப்போ ஃபெசிலிட்டியை வந்து பார்ப்போம். நான் இருக்கலே அதிக ஸ்க்ரீன்ஸ் கொண்ட ஒரு தேட்டர் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி லுக் வைஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டிங்கோட மாடலே வந்து பார்த்திங்கன்னா அரேனா மாடலில் சும்மா தங்கம் போல் வந்து ஜொலிக்குதுங்க. ஹைஜீனும் சரி, அந்த உள்ளே இருக்கிற சவுண்ட் குவாலிட்டியும் சரி, ரொம்பவே வந்து டாப் கிளாஸாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. பால்கனியில் மட்டுமே வந்து 114 கப்புள் சீட் இருக்குங்க. ஃபஸ்ட் கிளாஸில் வந்து 267 சீட்டும், செகண்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 308 சீட்டும், அப்புறம் லோவர் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 84 சீட்டும், டோட்டல் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 773 சீட்டு வந்து இருக்குது. ரொம்பவே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு புது சீட்ஸ்லாம் வந்து இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. பக்காவான ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணி ஒரு ஹைஜீன் ஃபெசிலிட்டியோட ஆன்லைனில் புக் பண்ணி ஃபேமிலியோட நீங்கள் போய் தேட்டரை படம் பார்க்குற அளவுக்கு ரொம்பவே வந்து ஒரு கச்சிதமாக இந்த தேட்டர் வந்து இருக்குது. 50 காரும் 500 பைக்கும் நீங்கள் வந்து அட் அ டயத்தில் வந்து நீங்கள் அந்த தேட்டரில் வந்து நீங்கள் பார்க் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு ஆம்பியண்ட்டான ஒரு ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. கேன்டீன் ஃபெசிலிட்டியும் சரி, அந்த லைட்டிங் ஃபெசிலிட்டியும் சரி, அந்த பக்காவான அந்த என்ன சொல்கிறது அந்த ஹைஜீன், அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், வெல்ஃபேர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடட்டான ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. கோவிடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் தியேட்டர்ஸில் வந்தாலுமே நம்ம உமா ராஜேந்தர் சினிமாஸ் வந்து இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு தரமான ஒரு குவாலிட்டியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம திண்டுக்கல் மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா தான். அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் தேட்டருங்க. விஜய் தேட்டரை திண்டுக்கல்லில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. இந்த தேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி நகரில் தான் வந்து நாதம் ரோட்டில் ஒரு திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு தேட்டர் தான் நம்ம விஜய் தேட்டர். விஜய் தேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்கோ 4K ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் திண்டுக்கல்லே வந்து பார்த்திங்கன்னா டால்பி 7.1 கொண்ட ஒரு தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் தேட்டர் அப்படின்னு சொல்லலாம். விஜய் தேட்டரை பொறுத்த வரைக்கும் சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உமா ராஜேந்தர் தேட்டருக்கு ஈக்குவலாக வந்து ஒரு ஆக்குபென்சி வந்து உமா ராஜேந்தரில்
அதில் வந்து நியர்பை 800 சீட்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 725 சீட்டுகள் கிட்ட பக்காவாக இருக்குங்க. பால்கனி சீட்டு 200 வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வந்து 190 வந்து நீங்கள் வந்து படம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். செகண்ட் கிளாஸ்லேயும் வந்து இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் செகண்ட் கிளாஸ் எல்லாமே ஒரே ரேட்டாக தான் இருக்குது. லைட்டிங் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், சீட்டிங் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து என்ஹான்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி இன்னும் வந்து அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக மக்களுக்கு இருக்கும். சவுண்டு எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் தரமாக வேறு லெவலில் வந்து சவுண்ட் குவாலிட்டி இருக்குது. ஸோ பக்காவான ஒரு சவுண்ட் எஃபெக்டோட நீங்கள் வந்து இந்த இதில் வந்து ஒரு ஆக்ஷன் படம், ஒரு இங்கிலீஷ் படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு அருமையான ஒரு தேட்டராக நம்ம விஜய் தேட்டர் கண்டிப்பாக வந்து இந்த பார்கோ 4K ப்ரொஜெக்ஷன்ஸில் டால்பி 7.1 அட்மாஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து பண்ணலாம். திண்டுக்கல் தேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பால்கனி, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸுன்னு இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு காமனான ஒரு விஷயந்தான். பட் நம்ம விஜய் தேட்டரில் பொறுத்த வரைக்குமே பால்கனிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்குபென்சி நிறைய ஒரு இருக்கிறனால ரொம்பவே வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தேட்டராக தான் நம்ம விஜய் தேட்டர் வந்து திண்டுக்கல்லில் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் கூட. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கடைசியான ஒரு தேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் சினிமாஸ் திண்டுக்கல்லில். கணேஷ் சினிமாஸ் திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லி ஒரு ஏர் கண்டிஷன்டான ஒரு தேட்டரு. ரொம்பவே வந்து அந்த திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு கிட்டேயே இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் ஒரு அக்சசபிளான ஒரு தேட்டரு. நம்ம திண்டுக்கல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒய்டு ஸ்கோப்பு ஸ்க்ரீன் கொண்ட ஒரே தேட்டர் வந்து நம்ம கணேஷ் சினிமாஸ் தாங்க. அதாவது 70mm ஸ்க்ரீன் வந்து வச்சுருக்காங்க. ரியல் இமேஜ் கியூப் டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா JBL DTS சவுண்ட் எஃபெக்டில் தான் படம் வந்து இருக்குது. ப்ராப்பரான ஒரு ஹைஜீன் ஃபெசிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ளஸ் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் இன்டர்நெட் புக்கிங்கும் இருக்குது. கணேஷ் தேட்டரை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சீட்டிங் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை தான் பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல்லே வந்து பார்த்திங்கன்னா அதிக ஆக்குபென்சி கொண்ட ஒரு தேட்டர் அப்படின்னா கணேஷ் சினிமாஸ் தான். ஏன்னா 906 சீட்டிங் கெப்பாசிட்டி வரைக்கும் இருக்குது. ரொம்பவே வந்து ஒரு ஸ்டீல் குஷன்டு சேர்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா 200 பைக்கும் 20 காரும் அட் அ டயத்தில் வந்து பார்க் பண்ணலாம். ரொம்பவே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிறனால கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கணேஷ் சினிமாஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ கணேஷ் சினிமாஸ் திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஏஸ்தெட்டிக் லுக்லாம் வந்து ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டர்னல் ரெனோவேஷன்லாம் பண்ணாங்க அப்படின்னா ஒன்றுமே வந்து தேட்டர் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆன்லைன்லேயும் வந்து டிக்கெட் புக்கிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆஃப்லைன் வாக்கிங்கும் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல்லில் இருக்கிற ஒரு தேட்டர்ஸ் விழாவை பற்றி பார்த்துருக்கீங்க. ஒரு தேட்டரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன, ஒரு யூனிக்னஸ் என்ன, என்னென்ன டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே வந்து ஒரு டீட்டெயில்டாக நம்ம வந்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் திண்டுக்கல்லை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த நான் சொன்ன அந்த தேட்டரோட உங்களோட ஃபேவரட்டான ஒரு தேட்டர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த ஊரோட ஒரு வீலாக் வேணும்னாலும் இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு தேட்டரோட ஒரு வீலாக் வேணும்னாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக நான் வந்து அந்த வீலாகை உங்களுக்காக நம்ம சேனலில் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீலாகோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் கணேஷ்.